250க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த வவுச்சர்களுக்கு பதிலாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட தரமான பாடசாலை காலணிகளை வழங்குவதற்கான முன்னோடி திட்டம் ஒன்றை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு முன்னெடுத்துள்ளது. இது தொடர்பில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு, கல்வி அமைச்சு மற்றும் 9 உள்நாட்டு காலணி உற்பத்தி நிறுவனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் நிகழ்வு 2026 ஜனவரி 1 கல்வி அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. இத்திட்டத்திற்காக உள்நாட்டு விநியோகத்தை தெரிவு செய்யும் போது கைத்தொழில் அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மாத்திரமே உள்வாங்கப்பட்டுள்ளனர். தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு உற்பத்தியாளர்கள் நேரடியாக சென்று மாணவர்களுக்கு பொருத்தமான அளவுகளில் காலணிகளை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துன்னெத்தி அவர்களும் பிரதமர் கரணி அமரசூரிய அவர்களும் கலந்து கொண்டனர். 2026 ஆண்டின் தொடக்கத்துடன் ஆரம்பத்திலிருந்தே சரியாக தொடங்குவோம் எனும் தொலைநோக்கு பார்வையின் கீழ் இலங்கையின் எதிர்கால சந்ததியினரை அறிவார்ந்த கருணையுடனான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பிரஜைகளாக வளர்த்தெடுப்பதே எமது நோக்கமாகும் என மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். 2026 புத்தாண்டை வரவேற்பதாகவும் ஆண்டின் உத்தியோகபூர்வ கடமைகளை முறையாக ஆரம்பிப்பதற்குமாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆரம்ப குழந்தை பருவ மேம்பாடு, பௌதீக கொள்கை ரீதியான நெறிமுறை சார்ந்த அபிவிருத்தியை ஏற்படுத்துவதே எமது முக்கிய குறிக்கோள் எனவும் அவர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், இது தொடர்பாக மேம்படுத்தப்பட்ட தரநிலைகள், மேம்படுத்தப்பட்ட வசதிகள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதன் மூலம் சிறுவர்களின் முன்பிள்ளை பருவ வளர்ச்சியை வலுப்படுத்துவதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம். எவரையும் விட்டு செல்லக்கூடாது எனும் தொலைநோக்கு பார்வைக்கு அமைவாகவும் சிறுவர்களை ஆதரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அரசாங்கத்திற்குள்ள பொறுப்பை உணர்த்துவதற்காகவும் எமது அமைச்சு பாதுகாப்பானவர்கள் இல்லாத மற்றும் சிறுவர் மேம்பாட்டு நிலையங்களின் பராமரிப்பில் உள்ள சிறுவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வளமான சூழலை உருவாக்குவதில் 2025 ஆண்டு முழுவதும் விசேட கவனம் செலுத்தியது. பெண்களின் முன்னேற்றத்திற்காக 2026 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி உதவிகள் மற்றும் அபிவிருத்தி பங்காளிகளின் பங்களிப்புடன் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டு செயற்பாட்டில் பெண்களின் தீவிர பங்களிப்பை ஊக்குவிப்பதற்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிலுள்ள கிராம சேவகர் பிரிவுகளில் மக்களுக்கு மிகவும் அவசியமான விண்ணப்ப படிவங்களை மும்மொழிகளிலும் வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மக்களுக்கு தேவையான 22 விண்ணப்பங்கள் தற்போது மும்மொழிகளிலும் பிரசுரிப்பதற்கு தயார் நிலையில் உள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் மாதத்திலிருந்து அரசு துறையின் அனைத்து படிவங்களையும் பொதுமக்கள் 3 மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். கிராம சேவகர் பிரிவில் மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான சில விண்ணப்ப படிவங்கள் இருக்கின்றன. அவை பல இடங்களில் சிங்கள மொழிகளில் மாத்திரமே இருப்பதை தமது அமைச்சு அடையாளம் கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் அவை தமிழ் மொழியில் கிடைத்தாலும் ஏனைய மாவட்டங்களில் தமிழ் மக்களுக்கு அவை தமிழ் மொழியில் கிடைப்பதில்லை. எனவே அவர்களின் நலன் கருதி மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான 22 விண்ணப்பங்களை தற்போது 3 மொழிகளிலும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவற்றை விரைவில் மக்களுக்கு வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. எனினும் அதற்கு முன்னர் அந்த விண்ணப்பங்களை இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் இணையதளத்தில் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபை கடந்த ஆண்டில் மேற்கொண்ட சோதனைகளின் மூலம் 285 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக அபராத தொகையினை வசூலித்துள்ளது.
2025ஆம் ஆண்டில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட 21,000 சோதனைகளின் ஊடாக தொடரப்பட்ட வழக்குகளின் ஊடாகவே இந்த அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்துவதற்காக உணவு மற்றும் உணவு அல்லாத 223 தயாரிப்பு மாதிரிகளை அதிகார சபை பரிசோதித்துள்ளது. எஃகு கம்பிகள், தேங்காய் எண்ணெய், அழகு சாதன பொருட்கள், அரிசி, டின்மீன், மிளகாய்த்தூள், பால், முடி சாயங்கள், சிரப் வகைகள் உள்ளிட்ட பல பொருட்கள் இதில் அடங்குவதாக அந்த அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1977 என்ற நுகர்வோர் முறைப்பாடு சேவை இலக்கத்திற்கு கடந்த ஆண்டில் மாத்திரம் 5002 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 1977 என்ற நுகர்வோர் முறைப்பாட்டு சேவை இலக்கத்துக்கு கடந்த ஆண்டில் மாத்திரம் 5002 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அவற்றில் சுமார் 79% முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. மின்சார கட்டணத்தை 11.57% அதிகரிக்குமாறு முன்மொழிவு. 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான மின்சார கட்டணத்தை திருத்துவதற்கான திட்டத்தை இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த திட்டத்தின்படி அடுத்த ஆண்டின் முதல் 3 மாதங்களுக்குள் ஒட்டுமொத்த மின்சார கட்டணத்தை 11.57% அதிகரிக்க வேண்டும் என்று இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ முன்மொழிவு 2025 டிசம்பர் 24 அன்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிற்காக எதிர்பார்க்கப்படும் செலவு 1,37,016 மில்லியன் ஆகும். மேலும் தற்போதுள்ள கட்டணங்களின் கீழ் உருவாக்கப்பட்ட வருமானம் 1,13,161 மில்லியன் ரூபாவாகும். 1,13,161 மில்லியன் ஆகும். அதன்படி 13,094 மில்லியன் வருமானம் பற்றாக்குறை இருப்பதால் இந்த 11.57% கட்டண உயர்வு அவசியம் என்று இலங்கை மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 11 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 11 இந்திய கடற்தொழிலாளர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்கள் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. கடந்த மாதம் 28ஆம் திகதி எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் ராமநாதபுரம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 3 இந்திய கடற்தொழிலாளர்களையும் 30ஆம் திகதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 3 கடற்தொழிலாளர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வீதி விபத்துகளால் அதிரும் இலங்கை, விதிமீறல்களை கட்டுப்படுத்த புதிய தொழில்நுட்பம். 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025ஆம் ஆண்டில் வீதி விபத்துகளினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 322 அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டில் 2287 பாரதூரமான வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றின் மூலம் 2388 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் 2025ஆம் ஆண்டில் பாரதூரமான விபத்துகளின் எண்ணிக்கை 2562 உயர்ந்துள்ளதுடன் இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 2710 அதிகரித்துள்ளது. வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை காவல்துறையினரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இ-டிராபிக் செயலியில் இந்த ஆண்டு புதிய வசதிகள் செயற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சேர்க்கப்பட்ட அமைப்பின் ஊடாக பாதசாரிகள், பயணிகள் மற்றும் சாரதிகள் சட்டவிரோத வாகனம் ஓட்டுதல் அல்லது போக்குவரத்து விதிகளை மீறல் கண்டால் அது குறித்து உடனடியாக காவல்துறை தலைமையகத்துக்கு தகவல் வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் குறித்த முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிப்பதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் பதிவான தகவல்களின் அடிப்படையில் இலங்கையில் லிட்ரோ எரிவாயு விலைகள் தொடர்ச்சியாக பல மாதங்களாக மாறாமல் உள்ளன. கடந்த ஆண்டு ஜூலை முதல் அக்டோபர் 2025 வரை எந்த விலை திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை. இதற்கிடையில் லாஃப் எரிவாயு நிறுவனம் நேற்று முதல் விலைகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்ததாக அறிவித்தது. இந்த நிலையில் லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் குறித்த முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிப்பதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கம்